உட்காந்தா இருமல் நிற்கும், படுத்துட்டா திருப்பியும் இருமல் வரும். அந்த இருமல் வரத்தோட கூட யூரின் போகணும் போல் வேறு இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அடிக்கடி ஏந்தி யூரின் போய்ட்டு கை கால் எலும்புன்னு வந்து படுத்துப்போம். இது ஏன் அப்படி ஏற்படுறது அப்படின்னாக்கா, தொண்டையில் அந்த உராயிறது. அதாவது ஏன் அப்படி உராயிறது அப்படின்னாக்கா, அது சளி இல்லை, அது ஹீட்டுனால், அதான் நம்ம உடம்பு ரொம்ப உஷ்ணமாக போயிட்டதுனால அந்த மாதிரி தொண்டையில் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அது உக்காண்டுக்கச்ச இருமல் நிற்கும், பச்சை திருப்பி இருமிகிட்டே இருக்கும். இதுக்கு வறட்டு இருமல் அப்படின்னு பேர். அதுக்கு இந்த வறட்டு இருமல் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, 2 ஸ்பூன் பசு நெய்யை நல்லா சுட வச்சுட்டு இறக்கி வச்சு அதில் மிளகா போடணும். ஒரு 10 மிளகா போடணும். 10 மிளகா நல்லா பொரிஞ்சிடும், பட்டுன்னு வடித்து மிளகுகளை எடுத்து வச்சுடலாம். அப்புறம் அந்த மிளகுகளை நம்ம ஜீரகத்தில் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி. அந்த நெய்யை மட்டும் நம்ம தொண்டையில் நாக்கில் குத்தி தொண்டையில் அப்படியே சுட எதமாக இருக்கிற சூட்டில் சுட குத்திக்கூடாது. எதமாக வாய்க்கு பொறுக்கிற சூட்டில் தொண்டைக்காக குத்திட்டு நமக்குன்னு அப்படியே முழுங்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த தொண்டை கமரி இருமதுன்றது நீங்கி போயிடும், நிம்மதியாக தூக்கமும் வரும். இரவு தூக்கம் இல்லாட்டா காலையிலேருந்து நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? அதனால் இந்த வறட்டு இருமல் நீங்கிறதுக்கு இந்த சின்ன மருத்துவ உதவியை நம்ம செஞ்சுக்கலாம்.